ஹலோ நீட் aspirants, வெல்கம் டு அச்சூஸ் நீட் லேப். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டைகாட்டோட ஸ்டெம் அண்ட் மோனோகாட்டோட ஸ்டெம் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி போன வீடியோவில் டைகாட் ரூட் அண்ட் மோனோகாட் ரூட் நம்ம படிச்சிட்டோம். இப்போ டைகாட் ஸ்டெம் அண்ட் மோனோகாட் ஸ்டெம் படிக்கலாம். வாங்க வித்தவுட் டிலே நம்ம டாபிக் உள்ள போகலாம். ஸோ பாருங்க, டைகாட் ஸ்டெம்மை நம்ம வந்து அவுட் சைட் டு இன்சைட், அவுட் சைட்லேருந்து வெளியிலேருந்து இன்சைட் போகல எப்படி இருக்கும் அப்படின்னா எபிடெர்மிஸ் ஃபர்ஸ்ட் லேயர் என்ன இருக்கும், எபிடெர்மிஸ் இருக்கும், அடுத்தது ஹைப்போடெர்மிஸ் இருக்கும், அடுத்தது கார்டஸ் இருக்கும், எண்டோடெர்மிஸ் இருக்கும், பெரிசைக்கிள் இருக்கும், வாஸ்குலர் பண்டல், பித் இருக்கும். ஸோ ரூட்டுக்கும் இதே மாதிரியானதான் இருக்கும். ஸோ இது வந்து நமக்கு ஆல்ரெடி படிச்சிட்டோம். ரூட்ல படிச்சவங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஓகே தானா? ஸோ ரூட் பார்க்காதவங்க ஃபர்ஸ்ட் ரூட்டை பார்த்துட்டு வந்து ஸ்டெம் பாருங்க, அப்பதான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே தானா? ஸோ அடுத்து பாருங்க எபிடெர்மிஸ். எபிடெர்மிஸ் எப்பவுமே அது ரூட்டா இருக்கட்டும் ஸ்டெம்மா இருக்கட்டும் அதுதான் அவுட்டர் மோஸ்ட் ப்ரொடெக்டிவ் லேயர். ஓகே தானா? ஸோ அவுட்டர் மோஸ்ட் ப்ரொடெக்டிவ் லேயர் யாருன்னு கேட்டாங்க அப்படின்னா இந்த எபிடெர்மிஸ் தான். ஓகே தானா? ஸோ இட் இஸ் கவர்டு பை தின் அவுட்டர் கவரிங் கால்ட் கியூட்டிக்கல். ஓகே தானா? ஸோ இந்த எபிடெர்மிஸ் வந்து கியூட்டிக்கல்னு ஒரு தின் அவுட்டர் கவரிங்னால அது கவர் ஆயிருக்கு. ஓகே தானா? கியூட்டிக்கல்னா என்ன அப்படின்னா ஒரு வேக்சி லேயர். ஓகே தானா? நத்திங் பட் வேக்சி லேயர். ஓகே தானா? வேக்சி லேயரால இது வந்து கவர் ஆயிருக்கு. ஏன்னா வாட்டர் வந்து லாஸ் ஆகாம இருக்கிறதுக்காக. ஓகே தானா? ஸோ இதுல வந்து இந்த கியூட்டிக்கல்ல என்ன இருக்கும் அப்படின்னா ட்ரைகோம்ஸ். ட்ரைகோம்ஸ்னா என்ன அப்படின்னா சில ஹேர் மாதிரியான சப்ஸ்டன்ஸ். ஓகே தானே? ஹேர் மாதிரியான சப்ஸ்டன்ஸ். இப்போ ரூட்ஸில் வந்துட்டு ஹேர் இருக்கும்னு நமக்கு தெரியும், ரூட் ஹேர்ஸ் இருக்கும்னு தெரியும். ஆனால் ஸ்டெம்ஸில் வந்து ட்ரைகோம்ஸ் இருக்கும். ஓகேவா? ட்ரைகோம்ஸ்னால் ஹேர் மாதிரியான சப்ஸ்டன்ஸ்க்கு பேர் தான் ட்ரைகோம்ஸ். ஸ்டெம்மில் இருக்கிறது. ஓகே தானே? ஸ்டொமேட்டா இருக்கும். ஸ்டொமேட்டா பார்த்துருப்போம் இல்லையா? ஸ்டொமேட்டா. ஸோ அது வந்து எப்படி இருக்கும், இப்படி காட் செல்ஸ் மாதிரி பீன் ஷேப்பில் இருக்கும் தெரியுமா? இதுதான் ஸ்டொமேட்டா. ஓகே தானா? இந்த மாதிரி ஸ்டொமேட்டா இருக்கும். இது எதுக்கு தான்? டு ப்ரிவெண்ட் வாட்டர் லாஸ், எக்ஸஸ் வாட்டர் லாஸை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த ஸ்டொமேட்டா வந்து ஹெல்ப் பண்ணுது. ஓகே தானா? ஸோ இதுதான் எபிடெர்மிஸ் பற்றி. அடுத்தது பாருங்க கார்டெக்ஸ். கார்டெக்ஸ்னா என்னது அப்படின்னா ப்ரெசன்ட் பிட்வீன் எபிடெர்மிஸ் அண்ட் பெரிசைக்கிள். ஸோ எபிடெர்மிஸுக்கும் பெரிசைக்கிளுக்கும் நடுவில் யார் இருப்பாங்க அப்படின்னா கார்டெக்ஸ் இருப்பாங்க. ஓகே தானா? இந்த கார்டெக்ஸ்க்கு 3 சப்சோன்ஸ் இருக்கு. என்னெல்லாம் அந்த 3 சப்சோன்ஸ்? ஹைப்போடெர்மிஸ். ஓகே தானா? ஹைப்போடெர்மிஸ் எங்க இருக்கும் அப்படின்னா ஜஸ்ட் பிலோ எபிடெர்மிஸ். எபிடெர்மிஸ்க்கு கீழே இந்த ஹைப்போடெர்மிஸ் இருப்பாங்க. ஓகே தானா? ஸோ few layers of collenchymaceous cells. இது வந்து எதால மேடப் ஆஃப் ஆயிருக்கு? collenchymaceous cells. ஸோ உங்களுக்கு ஸ்டெம்மில் இருந்து ரூட்ல இருந்து கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா இந்த மெயின் பார்ட் எந்த செல்ஸால மேடப் ஆஃப் ஆயிருக்கு? அது collenchymaceous-ஆ இல்லை parenchymaceous-ஆ இல்லை sclerenchymaceous-ஆ? ஸோ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? இப்போ ஹைப்போடெர்மஸ்னா அது collenchymaceous செல்ஸால மேடப் ஆஃப் ஆயிருக்கு. இது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே தானா? ஸோ இந்த மாதிரியான பாயிண்ட்ஸில் தான் நம்ம நிறைய நீட் ஆஸ்பிரண்ட்ஸ் வந்து தப்பு விடுவாங்க. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீட்டில் திரும்ப திரும்ப கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் இது. ஓகே தானா? ஸோ இந்த மாதிரியான பாயிண்ட் எல்லாம் மறக்கவே கூடாது. ஓகே தானா? ஸோ ப்ரொவைட் இந்த collenchymaceous-ஓட ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த் டு யங்ஸ்டெம். யங்ஸ்டெமுக்கு மெக்கானிக்கல் சப்போர்ட் கொடுக்கறது தான் இந்த collenchymaceous செல்ஸோட ஃபங்க்ஷன். ஓகே தானா? அடுத்தது பாருங்க கார்டிகல் லேயர்ஸ். கார்டிகல் லேயர்ஸ்னா என்ன? பிலோ ஹைப்போடெர்மிஸ். ஹைப்போடெர்மிஸ்க்கு கீழே இருக்கிறது தான் இந்த கார்டிகல் லேயர்ஸ். தின் வால்டு பேரன்கைமேஷியஸ் செல்ஸ். ஸோ அது வந்து மேலே பார்த்த ஹைப்போடெர்மிஸ் வந்து collenchymaceous செல்ஸ். இது வந்து என்னது? parenchymaceous செல்ஸ். அதுவும் அந்த parenchymaceous செல்ஸ் எப்படி இருக்கும்? தின் வால்டு. ஸோ வந்து கொஸ்டின்ல வந்து parenchymaceous செல்ஸ்ன்னு பார்த்தோன்னே நம்ம போய் ஆன்சர் டிக் பண்ணக்கூடாது. அது திக் வால்டா இல்லை தின் வால்டா அந்த மாதிரியான குட்டி குட்டி இதில் நமக்கு டெஸ்ட் வைப்பாங்க. ஓகே தானா? ஸோ தின் திக்லாம் பார்க்க ஈஸியாக இருக்கும், ஈஸியான டேர்ம்ஸ். ஆனால் இந்த ஈஸியான டேர்ம்ஸில் தான் நம்ம நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகுறோம். ஸோ அதையும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஓகே தானா? ஸோ இன்டர்செல்லுலர் ஸ்பேஸ். இன்டர்செல்லுலர் ஸ்பேஸ் ப்ரெசன்ட் பிட்வீன் செல்லுக்கு நடுவில் வந்து ஸ்பேஸ் இருக்கும். இன்டர்செல்லுலர் ஸ்பேஸ் வந்துட்டு இருக்கும். ஓகே தானே? ஒரு செல்லுக்கும் இன்னொரு செல்லுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஸ்பேஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இன்டர்செல்லுலர் ஸ்பேஸ்ன்னு சொல்கிறோம். ஓகே தானா? ஓகே. அடுத்தது பாருங்க
அடுத்தது எண்டோடெர்மிஸ். ஓகே தானா? எண்டோடெர்மிஸ்னா என்னது? இன்னர் மோஸ்ட் செல்ஸ் ஆஃப் கார்டெக்ஸ். கார்டெக்ஸோட இன்னர் மோஸ்ட் செல்ஸ் தான் யாரு? இந்த எண்டோடெர்மிஸ். ஸ்டார்ச் கிரெயின்ஸ் பிரசன்ட். ஓகேவா? இந்த எண்டோடெர்மிஸ் செல்ஸ்ல நிறைய ஸ்டார்ச் கிரெயின்ஸ் வந்து இருக்கும். ஸோ எண்டோடெர்மிஸை நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா ஸ்டார்ச் ஷீத் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே தானா? ஸோ அதை வந்து என்ன சொல்லுவோம்? ஸ்டார்ச் ஷீத் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே தானா? அடுத்தது பாருங்க, பெரிசைக்கிள். இன்னர் சைட் ஆஃப் எண்டோடெர்மிஸ். எண்டோடெர்மிஸோட இன்னர் சைட் என்ன யார் இருப்பாங்க? பெரிசைக்கிள் இருப்பாங்க. செமி லூனார் பேச்சஸ் ஆஃப் ஸ்க்ளீரன்கைமேஷியஸ் செல்ஸ் ஆர் பிரசன்ட் above the phloem. என்ன சொல்றாங்க? ஃப்ளோயத்துக்கு மேல செமிலுனார் பேச்சஸ் ஃபார்ம்ல ஸ்க்ளீரன்கைமேஷியஸ் செல்ஸ் வந்து அரேஞ்ச் ஆகியிருக்கும்னு சொல்றாங்க. ஓகே தானா? இந்த ஸ்க்ளீரன்கைமேஷியஸ் செல்ஸுக்கு ஃபங்க்ஷன் என்னது அப்படின்னா ப்ரொடெக்ஷன், ஸ்ட்ரென்த் கொடுக்கறது தான். ஓகே தானா? ஸ்ட்ரென்த் கொடுக்கறது. தட்ஸ் அபவுட் பெரிசைக்கிள். அடுத்தது மெடுலரி ரேஸ். வாஸ்குலர் between vascular bundles few layers of radially arranged parenchymatous cells are present. பாருங்க, sclerenchymatous, parenchymatous, collenchymatous மாறி மாறி வந்துகிட்டே தான் இருக்குது. ஆனா வந்து அது எதுல வருது? பெரிசைக்கிள்னா sclerenchymatous செல்ஸ் அந்த மாதிரி நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே தானா? ஸோ என்ன சொல்றாங்க அப்படின்னா வாஸ்குலர் பண்டல்ஸ்க்கு பிட்வீன் வந்து ஃபியூ லேயர்ஸ் ஆஃப் ரேடியலி அரேஞ்ச். ரேடியல்னா என்ன அப்படின்னா சர்க்கிள் மாதிரி ரிங் ஃபார்ம்ல. ஓகே தானா? ரிங் ஃபார்ம்ல பேரன்கைமேஷியஸ் செல்ஸ் வந்து ப்ரெசன்ட் ஆயிருக்கும். அதை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா மெடுலரி ரேஸ்ன்னு சொல்றோம். இந்த ரிங் ஷேப்ல ப்ரெசன்ட் ஆயிருக்கிற ரேஸை தான் நம்ம என்ன சொல்றோம்? மெடுலரி ரேஸ்ன்னு சொல்றோம். ஓகே தானா? அடுத்தது பாருங்க, வாஸ்குலர் பண்டல். வாஸ்குலர் பண்டல்ஸ் ஆர் அரேஞ்ச் லைக் ரிங். ரிங் மாதிரி வாஸ்குலர் பண்டல்ஸ் அரேஞ்ச் ஆயிருக்கு. ரிங் அரேஞ்ச்மெண்ட் வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் டைகாட் ரூட். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே தானா? ஸோ இந்த மாதிரியான ரிங் அரேஞ்ச்மெண்ட் இருக்கு. இந்த மாதிரி ரிங் அரேஞ்ச்மெண்ட் எதுல தான் இருக்கும் அப்படின்னா டைகாட் சரி கேரக்டரிஸ்டிக் ஆஃப் டைகாட் ரூட்ல கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் டைகாட்டோட கேரக்டரிஸ்டிக்ஸே இந்த ரிங் அரேஞ்ச்மெண்ட் தான். ஓகே தானா? டைகாட் ஸ்டெம். கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் டைகாட் ஸ்டெம் என்னது? இந்த மாதிரி ரிங் அரேஞ்ச்மெண்ட். வாஸ்குலர் பண்டில் இந்த மாதிரி ரிங் அரேஞ்ச்மெண்ட்ல இருக்கும். ஈச் வாஸ்குலர் பண்டில் வந்து எப்படி இருக்கும்னா கன்ஜாயிண்டா இருக்கும், ஓப்பனா இருக்கும், என்டார்ச் புரோட்டோசைலமா இருக்கும். அப்படின்னா என்ன அப்படின்னா கன்ஜாயின்னா என்ன அப்படின்னா கன்ஜாயின்னா என்ன அப்படின்னா மேல வந்து ஃப்ளோயம். ஓகே தானா? ஃப்ளோயம் சைலம் இருக்கும். சரியா? இதுக்கு நடுவுல என்ன இருக்கும் அப்படின்னா கேம்பியம் இருக்கும். ஓகே தானா? இந்த கேம்பியம் இருக்கும். ஓகே தானா? ஸோ இந்த மாதிரி தான் வாஸ்குலர் பண்டல் அரேஞ்ச் ஆயிருக்கும். ஃப்ளோயம் சைலம். இந்த ஃப்ளோயமும் சைலமும் சேர்ந்து இருக்கிறதா இதுதான் என்னது அப்படின்னா கன்ஜாயின். ஓகே தானா? இதுதான் என்னது? கன்ஜாயின். ஃப்ளோயமும் சைலமும் சேர்ந்து இருக்கிறது தான் கன்ஜாயின். ஓப்பன்னா என்ன அப்படின்னா நடுவுல இந்த கேம்பியம் பிரசன்ட் ஆயிருக்கும். இந்த கேம்பியம் இருந்துச்சுன்னா ஓப்பன். ஓகே தானா? அந்த கேம்பியம் இருந்துச்சுன்னா ஓப்பன். அடுத்தது என்டார்ச். என்டார்ச்னா என்ன அப்படின்னா புரோட்டோசைலம் இருக்கு இல்லையா? புரோட்டோசைலம்னா என்னது? ஃபர்ஸ்ட் ஃபார்ம்டு சைலம் தான் புரோட்டோசைலம். இந்த புரோட்டோசைலம் வந்து இன்சைடா இருக்கும். ஓகே தானா? மெட்டாசைலம்னா என்னது? லேட்டர் ஃபார்ம்டு சைலம் மெட்டாசைலம். அது வந்து அவுட் சைடா இருக்கும். ஓகே தானா? ஸோ கன்ஜாயின்னா என்னது? ஃபைலம் அண்ட் ஃப்ளோயம் அண்ட் சைலம் வந்து ஒன்னா இருக்கிறது கன்ஜாயின்டு. ஓப்பன்னா என்னது? நடுவுல கேம்பியம் பிரசன்ட் ஆயிருந்தா அது ஓப்பன்.
என்டார்ஜ் புரோட்டோசைலம்னா என்னது? ஃபர்ஸ்ட் புரோட்டோசைலம்னா என்னது? ஃபர்ஸ்ட் ஃபார்ம்டு சைலமை தான் புரோட்டோசைலம் சொல்றோம். அது வந்து இன்சைடா இருக்கும். மெட்டாசைலம் வந்து லேட்டர் ஃபார்ம்டு சைலம், அது வந்து அவுட் சைடா இருக்கும். ஓகே தானா? ஓகே தானா? அடுத்தது பாருங்க பித். பித் வந்து சென்ட்ரல் போர்ஷன் ஆஃப் ஸ்டெம். ஸ்டெம்மோட சென்ட்ரல் போர்ஷன்ல இருக்கக்கூடியது யாரு? பித். ஓகேவா? லார்ஜ் நம்பர் ஆஃப் ரவுண்டட் பேரண்ட் கைமேஷியஸ் செல்ஸால ஆகியிருக்கும். ஓகே தானா? இந்த பித் லார்ஜ் இன்டர்செல்லார் ஸ்பேஸ், நிறைய இன்டர்செல்லார் ஸ்பேஸ் வந்து இருக்கும். ஓகே தானா? ஸோ தேட்ஸ் அபவுட் டைகாட் ஸ்டெம். அடுத்தது மோனோகாட் ஸ்டெம் பத்தி பார்க்கலாம். ஓகே தானா? ஸோ பாருங்க, மோனோகாட் ஸ்டெம்மை பொறுத்த வரைக்கும் என்ன இருக்கும் அப்படின்னா, ஸ்க்ளீரன் கைமேஷியஸ் ஹைப்போடர்மஸ் இருக்கும். ஹைப்போடர்மஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ளீரன் கைமேஷியஸாக இருக்கும். ஸ்க்ளீரன் கைமேஷியஸோட ஃபங்க்ஷன் என்னது அப்படின்னா மெக்கானிக்கல் சப்போர்ட் கொடுக்கும். ஓகே தானா? ஜஸ்ட் பிலோ எபிடர்மிஸ். எபிடர்மிஸ்க்கு கீழே யார் இருப்பாங்க? இந்த ஹைப்போடர்மிஸ் வந்துட்டு இருப்பாங்க. ஓகே தானா? அதுக்கப்புறம் இதுல வந்து வாஸ்குலர் பண்டில் எப்படி இருக்கும் அதெல்லாம் பத்தி நம்ம கிரவுண்ட் டிஷ்யூ அதெல்லாம் பத்தி பார்க்க போறோம். ஓகே தானா? ஸோ அடுத்தது பாருங்க, வாஸ்குலர் பண்டில். வாஸ்குலர் பண்டில் எப்படி இருக்கும்னா லார்ஜ் நம்பர் ஆஃப் ஸ்கேட்டர்ட் வாஸ்குலர் பண்டில். ஸ்கேட்டர்ட்னா என்ன? ஒரு அரேஞ்ச்மெண்ட் இல்லாம அங்கங்க இருக்கும். ஓகே தானா? இப்போ இதுல பாருங்க, இது வந்து டைகாட் ஸ்டெம், இது வந்து மோனோகாட். ஓகேவா? மோனோகாட் ஸ்டெம். டைகாட்ல எப்படி இருக்கு பாத்தீங்களா? ரிங் ஷேப்ல இருக்கா? ஒரு ரவுண்ட் ஷேப்ல இருக்கு, ரேடியல் ஷேப்ல இருக்கா, ரிங் ஷேப்ல இருக்கு வாஸ்குலர் பண்டல். ஆனா இங்க அப்படி இல்லை இல்ல, இது ஒரு பக்கம் இருக்கு, இது ஒரு பக்கம் இருக்கு, அந்த மாதிரி அங்கங்க இருக்கு. ஸோ இந்த மாதிரி அங்கங்க இருக்கிற ஒரு டைப் ஆஃப் வாஸ்குலர் பண்டல்ஸ் யார்கிட்ட இருப்பாங்க அப்படின்னா மோனோகாட்ல இருப்பாங்க. அதுதான் இங்கே சொல்றாங்க. ஓகே தானா? ஓகே. அடுத்தது பாருங்க, ஈச் வாஸ்குலர் பண்டில் இஸ் சரௌண்டட் பை ஸ்க்ளீரன் கைமேஷியஸ் செல்ஸ். ஒவ்வொரு வாஸ்குலர் பண்டலும் எந்த செல்ஸால மேடப் ஆஃப் ஆயிருக்கு? ஸ்க்ளீரன் கைமேஷியஸ் செல்ஸால சரௌண்ட் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே தானா? ஸோ வந்து ஸ்க்ளீரன் கைமேஷியஸ் செல்ஸ் வந்து என்ன பண்ணுது? ப்ரொடெக்ஷன் பிளஸ் சப்போர்ட்டுக்கு. ஓகே தானா? ப்ரொடெக்ஷன் பிளஸ் சப்போர்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஓகே தானா? ஓகே. அடுத்தது பாருங்க, கிரவுண்ட் டிஷ்யூ. லார்ஜ் கான்ஸ்பிஷியஸ் பேரன்கைமேஷியஸ் கிரவுண்ட் டிஷ்யூ. ஓகே தானா? மோனோகாட் ஸ்டெம்ல கார்டெக்ஸ், எண்டோடர்மஸ், பெரிசைக்கிள், பித்துன்னு செப்பரேட்டா டிஸ்டிங்விஷ் பண்ண முடியாது. ஓகேவா? இன்சீட் அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம்? இன்ஸ்டீட் ஆல்மோஸ்ட் என்டையர் இன்னர் ரீஜியனுக்கும் பேரன்கைமேஷியஸ் கிரவுண்ட் டிஷ்யூஸ் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் வந்து லார்ஜ் கான்ஸ்பிஷியஸ் பேரன்கைமேஷியஸ் கிரவுண்ட் டிஷ்யூ. இது வந்து என்ன, எப்படி எப்படி சொல்ல முடியாது? செப்பரேட்டா நம்ம வந்து டிஸ்டிங்விஷ் பண்ண முடியாது. இது எண்டோடர்மஸ், இது கார்டெக்ஸ், இது பித் அப்படின்னு தனித்தனியா நம்ம டிஸ்டிங்விஷ் பண்றது இதுல கொஞ்சம் கஷ்டம். அதனால நம்ம இங்க என்ன சொல்றோம்? அதுக்கு பதிலா என்டையர் இன்னர் ரீஜியனும் பேரன்கைமேஷியஸ் கிரவுண்ட் டிஷ்யூல இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே தானே? அவ்வளவுதான் கிரவுண்ட் டிஷ்யூ பத்தி. இங்க என்ன பண்ண முடியாது அப்படின்னா கிரவுண்ட் டிஷ்யூவை டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாது. கிரவுண்ட் டிஷ்யூவை டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாது. ஓகே தானா? பெரிசைக்கிள், இது வந்து எண்டோடர்மிஸ், இது வந்து கார்டெக்ஸ் அப்படின்னு நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாது. ஓகே தானா? ஸோ அடுத்தது வாஸ்குலர் பண்டல். வாஸ்குலர் பண்டல் பாருங்க, கன்ஜாயின் பிளஸ் க்ளோஸ். கன்ஜாயின்னா என்ன சொன்னேன்? கன்ஜாயின்னா என்ன சொன்னேன்? ஃபைல் ஃப்ளோயம் சைலம் ஒரே இதுல இருப்பாங்க, அதான் கன்ஜாயின். ஓப்பன்னா என்ன சொன்னேன்? ஓப்பன்னா நடுவில் கேம்பியம் இருக்கும். அப்போ ஓப்பன்னா கேம்பியம் இருக்கும் அப்படின்னா அப்போ க்ளோஸ்டுக்கு எப்படி இருக்கும்? கேம்பியம் இருக்காது. அவ்வளவுதான், கேம்பியம் ஆப்சென்ட். ஓகே தானா? சேம் வாஸ்குலர் பண்டில்ல சைலம் அண்ட் ஃப்ளோயம் இருந்துச்சுன்னா அது பேரு கன்ஜாயின்டு. க்ளோஸ்டுனா கேம்பியம் இல்லைன்னா அது க்ளோஸ்ட். ஓகே தானா? கேம்பியம் ஆப்சென்ட். அவ்வளவுதான். ஓகேதானா? ஸோ பெரிஃபரல் வாஸ்குலர் பண்டில்ஸ் ஆர் ஜென்ரலி ஸ்மாலர் தேன் த சென்ட்ரல் லொக்கேட்டட் ஒன்ஸ். பெரிஃபரல்னா என்ன அப்படின்னா அவுட் சைடு. ஓகே தானா? அவுட் சைட்ல இருக்க வாஸ்குலர் பண்டில்ஸ் எப்படி இருக்கும்னா குட்டியா இருக்கும். ஓகே தானா? குட்டியா இருக்கும்.
கம்பேர் டு சென்ட்ரல். சென்ட்ரல்ல இருக்கிறது எப்படி இருக்கும்? பெருசா இருக்கும். ஓகே தானே? அவுட் சைட்ல இருக்கிறது குட்டியா இருக்கும். சென்ட்ரல்ல இருக்கிறது பெருசா இருக்கும்னு சொல்றாங்க. அவ்வளவுதான். ஓகே தானே? ஓகே. அடுத்தது ஃப்ளோயம் பேரன்கைமா. இங்க வந்து ஃப்ளோயம் பேரன்கைமா ஆப்சென்ட். ஓகே தானே? மோனோகாட் ஸ்டெம்மோட வாஸ்குலர் பண்டில்ல ஃப்ளோயம் பேரன்கைமா என்னது? ஆப்சென்ட். ஓகே தானே? அடுத்தது பாருங்க வாட்டர் கண்டெய்னிங் கேவிட்டிஸ். ஸோ இந்த வாட்டர் கண்டெய்னிங் வாஸ்குலர் பண்டிலோட இன்சைட்ல வந்துட்டு இந்த வாட்டர் கண்டெய்னிங் கேவிட்டி இருக்கும். ஓகேவா? இதை வந்து புரோட்டோசைலம் லாக்குனா இல்லைன்னா வாட்டர் கண்டெய்னிங் கேவிட்டின்னு ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகே தானே? ஆர் புரோட்டோசைலம் லாக்குனா அப்படின்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். ஓகே தானே? இது எங்க இருக்கும்? வாஸ்குலர் பண்டலோட இன்சைட்ல வாட்டர் கண்டெய்னிங் கேவிட்டி வந்துட்டு இருக்கும். ஓகே தானா? ஸோ பிரசன்ட் வித்தின் வாஸ்குலர் பண்டல். ஓகே தானா? ஓகே, that's about மோனோகாட் ஸ்டெம். ஸோ நம்ம டைகாட் ஸ்டெம் முடிச்சிட்டோம், மோனோகாட் ஸ்டெம் முடிச்சிட்டோம். ஸோ இதில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ், டைகாட் ஸ்டெம்ல வாஸ்குலர் பண்டல் எப்படி இருக்கும் அப்படின்னா ரிங் 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 ஷேப்ல இருக்கும், ரேடியலா அரேஞ்ச் ஆயிருக்கும். இங்க வந்து ஸ்கேட்டர்டா இருக்கும். ஸோ இங்க இது கன்ஜாயின் பிளஸ் ஓப்பனா இருக்கும், இது கன்ஜாயின் பிளஸ் க்ளோஸ்டா இருக்கும். இங்க வந்து கேம்பியம் வந்து டைகாட்ல பிரசன்ட், மோனோகாட்ல ஆப்சென்ட். அடுத்தது ஹைப்போடர்மிஸ், இது கோலன் கைமேஷியஸ் ஹைப்போடர்மிஸ், இது ஸ்க்ளீரன் கைமேஷியஸ் ஹைப்போடர்மிஸ். கிரவுண்ட் டிஷ்யூ வந்து இங்க டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும், இங்க டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாது, அன்டிஃபரன்ஷியேட். ஓகே தானா? ஸோ இங்க வந்து ஃப்ளோயம் பேரன்கைமா வந்து இங்க பிரசன்ட், மோனோகாட்ல அது வந்து என்னது? ஆப்சென்ட். ஓகே தானா? ஸோ தட்ஸ் அபவுட் டைகாட் ஸ்டெம் அண்ட் மோனோகாட் ஸ்டெம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செஷனில் கேளுங்க, நான் ஆன்சர் பண்ணுறேன். தேங்க்யூ.